இங்க ஒருத்தர் சின்ன வயசுல தன்னோட பையனை தொலைச்சிடுறாரு. தன்னோட பையன் திரும்பி வந்தா அவனுக்கு கொடுக்க பணம் சேர்க்க நினைச்ச இவர் ஒரு லாட்டரி சீட்டை வாங்குறாரு. அந்த லாட்டரி சீட்ல இவருக்கு 1 கோடி ரூபாய் விழுகுது. அந்த பணத்தை எடுக்க போகும்போது இவர் மயங்கி கீழே விழுந்துடுறாரு. மயங்கி கடந்த இவரை ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து அவரோட உயிரை காப்பாத்துறான். அவன்கிட்ட இந்த பணத்தை எடுக்க போறதுக்கு தனக்கு உதவி பண்ண சொல்லி இவர் கேக்குறாரு. ஆனா அவனுக்கோ தன்னோட அப்பாவை ஜெயில இருந்து காப்பாத்துறதுக்கு 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. அதனால அந்த பணத்தை திருட நினைச்ச இவருக்கு உதவி பண்ண ஒத்துக்குறான். இப்ப இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பணத்தை வாங்குறதுக்கு அந்த ஊருக்கு போகுறாங்க. அந்த ஊருக்கு போற வழியில அங்க நடந்த பல சம்பவத்தால இவங்க 2 பேரும் ரொம்பவே க்ளோஸ் ஆகிடுறாங்க. இருந்தும் தன்னோட அப்பா தான் முக்கியம்னு சொல்லி அந்த பணத்தை அவன் திருடிடுறான். திருடினதுக்கு அப்புறம் மனசு கேட்காம அந்த பணத்தை கொண்டு போய் அவர்கிட்டயே கொடுத்துடுறான். ஆனா அவரும் அந்த பணத்தை வச்சு இவனோட அப்பாவை காப்பாத்துறாரு. ஏன்னா சின்ன வயசுல காணாம போன அவரோட பையன் வேற யாரும் இல்ல, இவன் தான். அந்த பணத்தை அவன் திருப்பி கொடுக்கறப்ப அதுல ஒரு லெட்டர் வச்சிருப்பான். அந்த லெட்டர்ல இவனோட உண்மையான பேரை எழுதியிருப்பான். அதை வச்சு அவரோட பையன் வந்தான்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்போ அவனுக்கும் தன்னோட உண்மையான அப்பா